ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 வெரைட்டியில் பண்ணியிருந்தேன். எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்துட்டு ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து வந்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துட்டு நம்ம பிளெண்டர் வச்சு ஒரு 1 நிமிஷம் போல் அடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் அடிக்கணும்னு அவசியம், லைட்டாக இந்த மாதிரி வர வரைக்கும் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து விஸ்க் வச்சே வந்து அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொடிச்ச சர்க்கரை வந்துட்டு நான் வந்து ஒரு 3/4 கப்பு போல் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக வந்துட்டு நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஏலக்காய் தூள், அப்படி இல்லைனா உங்களுக்கு பட்டரோடைய ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா அதோடய நீங்கள் வந்துட்டு அடிச்சுக்கலாம். எனக்கு வந்து பட்டரோட ஸ்மெல் அவ்வளோ பிடிக்காது அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டார்க் எல்லோலேருந்து லைட் எல்லோ வந்து மாறி வரணும். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பைண்ட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சுன்னா கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடிச்சிங்கன்னா நல்லா பட்டரு சர்க்கரை எல்லாம் அரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ மாவு சேர்த்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அது கூட பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி திரும்பவும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சேர வந்த பிறகு கையை வச்சு கூட வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு கையால் பிசைஞ்சிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் வந்துட்டு இலக்கமாக இருக்கணும். இப்போ வந்துட்டு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சு ட்ரேயில் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டேன். பாதி மாவில் வந்துட்டு நான் வந்துட்டு கோகோனட் பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வீட்டில் இருந்த கிரேட்டட் கோகோனட் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் இருந்த கோகோனட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் உருண்டை பிடிச்சிட்டு மேலே நல்லா வந்துட்டு அந்த கோகோனட் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பட்டர் குக்கீஸில் மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு பிஸ்தா வச்சுக்கிட்டேன். தேவைன்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ப்ளைனாக கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா பிஸ்கெட்டுமே ரெடி பண்ணிவிட்டு ஓடிஜி வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வச்சு கரெக்டாக வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் எடுத்திங்கன்னா பிஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பட்டர் குக்கீஸு நல்லா ஒயிட்டாகவே ரெடி ஆகும். நான் வந்துட்டு கோகோனட் பிஸ்கெட்டுமே வந்து பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சா அது நல்லா வந்து க்ரன்ச்சியாக வரும், கலர் சேஞ்ச் ஆகி. அதனால் நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக க்ரன்ச்சியாக வந்துருந்துச்சு. எப்போவுமே பிஸ்கெட் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆறின பிறகு தான் நல்லா க்ரன்ச்சியாக மாறும். நீங்களுமே வந்துட்டு நல்லா ஆறின பிறகு வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுவும் இந்த கோகோனட் பிஸ்கெட் பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நல்லா சூப்பராக அரோமேட்டிக்காக செம்மையாக இருந்துச்சு.